ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்யலஹரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்லோகம் 17. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். ஐம் ஐம் ஐம். தேவியின் ரூபம் ராஜராஜேஸ்வரி பராசக்தி வடிவம். ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பூஜை விதிமுறை. தங்கம் அல்லது செப்பு தகட்டில் யந்திரம். தினமும் 1000 முறை 45 நாட்கள் ஜபிக்க வேண்டும். யந்திரம் குங்குமத்திலோ மஞ்சளிலோ சந்தனத்திலோ ஒரு பலகை அல்லது தாம்பாலத்திலும் வரைந்து வைத்து கொள்ளலாம். வடகிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். தினமும் ஜபம் முடித்தபின் தேவியின் படத்திற்கோ விளக்கிற்கோ யந்திரத்திற்கோ ஜாதி அல்லது செண்பக மலர்களால் லலிதா அஷ்டோத்தரம் சரஸ்வதி அஷ்டோத்தரம் அர்ச்சனை செய்ய வேண்டும். நிவேதனம் பால் தேன் கரும்பு துண்டுகள் பழுப்பு சர்க்கரை அன்னம் நெய் கலந்தது நிவேதனம். பயன்கள். விஞ்ஞானத்திலும் சாஸ்திரங்களிலும் ஆழ்ந்த அறிவு, நல்ல மருமகன்களை அடைதல், பெரியோரின் ஆசி பெறுதல், பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நீங்கி பெண்களுக்கு நல்ல இடத்தில் வரனமைந்து திருமணம் நடக்கும். ஸ்லோகம். சவித்ரீபிர் வாச்சாம் சசிமணி ஷிலா பங்க ருச்சிபிஹி வஷின்யாத்யாபிஹி த்வாம் சஹ ஜனனி சஞ்சிந்தயதியஹ ச கர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம் பங்கி ருச்சிபிஹி வச்சோபிர் வாக்தேவி வதன கமலா மோத மதுரைஹி. ஸ்லோகத்தின் அர்த்தம். ஜனனி தாயே, எவன் ஒருவன் துவாம் உன்னை வாச்சாம் சவித்ரீம் வாக் சக்தியை முதலில் பெற்றெடுத்தவர்களும் சசி மணிஷிலா பங்க ருச்சிபிகி சந்திரகாந்தக்கல் உடைந்த இடத்தில் வெளியாகிற ஒளி கதிர் கொண்டவர்களுமான வஷின்யாத்யாபிகி சக வஷினி முதலானவர்களுடன் உள்ளவளாக சஞ்சிந்தயதி நன்கு நினைக்கிறானோ சகா அவன் வாக்தேவி வதன கமலா மோத மதுரைஹி வாக்கின் தேவதையான சரஸ்வதியின் முகத்தாமரை மனத்தால் இனியவையான மகதாம் பங்கி ருச்சிபிகி பெரியோர்களின் சொல்லழகு ஒளிர்கின்ற வச்சோபிகி சொல் அமைப்புகளால் மகதாம் காவ்யானாம் பெரும் காவியங்களை கர்த்தா பவதி இயற்றுபவன் ஆகிறான். கருத்துரை. தாயே ஜெகதம்பா, நீ வஷினி முதலிய எண்வகை சக்திகளுடன் கூடியவள். அந்த சக்தி தேவிகள் நவரசங்கள் நிரம்பிய சொல் நயத்தை அளிப்பவர்கள். பிளந்த சந்திரகாந்த கல்லை போல் வெண்மை நிறமுள்ளவர்கள். அவர்களையும் உன்னையும் உபாசனை புரிபவன் மகா கவிகளின் காவிய படைப்புகளை போன்றனவும் சரஸ்வதி தேவியின் தாமரை போன்ற திருமுகத்தின் வாசனையுள்ளனவுமான வார்த்தைகளால் பல காவியங்களை இயற்ற வல்லவன் ஆவான்.